ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. எது ஞானம், எது புத்தி? சில பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்வார்கள்: புத்தியாய் நடந்து கொள்ளப்பா, புத்தியாய் நட. இன்னும் சில சொல்வார்கள்: உனக்கு புத்தி எங்க போச்சு அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பெற்றோர்கள் ஒன்று சொல் புத்தி இருக்கணும் அல்லது சுய புத்தி இருக்கணும் அப்படிலாம் பிள்ளைகளை கடிந்து கொள்வார்கள். இங்கே வசனம் எதை புத்தின்னு சொல்லுகிறது அப்படின்னா, பொல்லாப்பை விட்டு விலகுகிறது. இது பொல்லாங்குன்னு தெரிஞ்ச பிற்பாடும் அதுல கடந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, மண்டையை உருட்டக்கூடாது. பொல்லாங்கான காரியங்கள், பொல்லாப்பை விட்டு நீ விலகு. ஏன்னா அதற்கு முந்தின வசனம் வரி சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு ஞானம் உள்ளவனாக இருந்தால், இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருந்தால், பொல்லாதவைகளை விட்டு, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாக நான் காணப்படுவேன். இதான் நமக்கு ரியல் நாலேஜ், புத்தி. அந்த உண்மையான புத்தி பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகுவதில் தான் இருக்கிறது. நான் அதில் புத்தியா செஞ்சேன், நான் இதில் புத்தியா செஞ்சேன், இப்படிலாம் சொல்லுகிறார்கள். ஆனால் எது புத்தி? இது பொல்லாப்பு, இது பொல்லாங்கு, இது பொல்லாத காரியம் அப்படின்னு தெரிஞ்சா அதை விட்டுட்டு நம்ம விலகிறணும். அதில் கடந்து நம்ம முரண்பட்டுட்டு கிடக்கக்கூடாது. அப்போ ஆண்டவரே, நீர் எதை புத்தின்னு சொல்லுகிறீரோ அந்த புத்தியை நாங்கள் அனுபவித்து உமக்கு பயப்படுதலின் மூலமாய் வரக்கூடிய ஞானத்தை நாங்கள் அனுபவித்து இந்த பொல்லாப்பை விட்டு விலகக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, ஞானத்தையும் நீர் விரும்புகிற புத்தியையும் நாங்கள் பெற்று அனுபவிக்கின்றவர்களாய் எங்களை மாற்றும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.